போட்டி நடுவர மாத்தல அப்படின்னா, ஆசிய கோப்பையிலிருந்து நாங்க வெளியேற போறோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கைய விடுத்திருந்தாங்க பாகிஸ்தான். ஆனா பாகிஸ்தானோட கோரிக்கைய முழுமையா ஏற்றுக்கொள்ளாத ஐசிசி, பாகிஸ்தான் விளையாடக்கூடிய போட்டிகளுக்கு வேணும்னா, அந்த போட்டி நடுவர நாங்க பயன்படுத்தல. அதே சமயம் போட்டி நடுவருக்கான பேனல்ல இருந்தெல்லாம் அவர எங்கனால தூக்க முடியாது அப்படின்னு கைய விரிச்சுட்டாங்க. பைகிராஃப்ட்ட பொறுத்தவரைக்கும் அவர் செஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறி, இப்ப ஆசிய கோப்பைக்கே அது வந்து ஆப்பு வைக்கிற அளவுக்கு நகர்ந்து போயிருக்கு. அப்படி என்ன நடந்தது? ஒருவேளை பாகிஸ்தான் சொன்ன மாதிரியே இந்த தொடர்ல இருந்து விலகுறாங்க அப்படின்னா அது யாருக்கு சாதகமா அமைய போகுது இல்ல யாருக்கு பாதகமா அமைய போகுது, இதனால வந்து ஒரு பெரும் தொகை அப்படிங்கிறது வந்து இழப்பு ஏற்படும் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் யாருக்கு அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா பாகிஸ்தான் போட்டியில வந்து இரு நாட்டு வீரர்கள் கை குலுக்காதது அப்படிங்கிறது ஒரு பெரும் பேசுபொருளா உருவாகி இருந்தது. ஏன்னா இந்தியா தான் அந்த கை குலுக்கும் நிகழ்வை வந்து புறக்கணிச்சாங்க, பாகிஸ்தானை வந்து அவங்க அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு ஐசிசி வரைக்கும் கம்ப்ளைண்ட் லெட்டரை கொண்டு போய் நீட்டியிருந்தாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி. குறிப்பாக வந்து போட்டி நடுவரான பைகிராஃப்ட் பாகிஸ்தான் அணியோட கேப்டன் கிட்ட போய் நீங்கள் இந்திய கேப்டன் கிட்ட கை குலுக்காதீங்க அப்படின்னு சொன்னது தான் இதோட ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுது. ஸோ அது தொடர்பாகவும் அவங்க வந்து புகார் அளிச்சிருந்தாங்க. அந்த புகாரில் தான் வந்து அந்த போட்டி நடுவரை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கு தான் வந்துட்டு ஐசிசி மறுப்பு தெரிவித்து, ஏன்னா நீங்கள் விளையாடுற போட்டியில் அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு உத்தரவாதம் அளிச்சிருந்தாங்க. ஸோ தங்களோட கோரிக்கை அப்படிங்கிறது பாதி மட்டுமே நிறைவேற்றப்பட்டதுனால அதிருப்தியில் இருக்கிற பாகிஸ்தான் அணி ஆசிய கோப்பையில் எஞ்சி இருக்கிற போட்டியிலிருந்து விலகலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஒருவேளை பாகிஸ்தான் அணி அப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அது வந்து குரூப் ஏல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான் அணி அந்த குரூப் பிரிவில் இடம்பெற்றிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த குரூப்ல இருந்து முதல் அணியா இந்தியா தான் குரூப் 4 சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் அணி வந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறணும் அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக இன்னைக்கு நடக்க இருக்கிற போட்டியில் நிச்சயமா அவங்க வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. சரி, ஒரு வேளை வந்து வேண்டாம் அப்படின்னு அவங்க விலகிட்டாங்கன்னா புள்ளிகள் வந்து ஐக்கிய அரபு அமீரக அணிக்கே வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இல்லாம ரெண்டு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி அப்படின்னு பகிர்ந்தளிக்கப்படுமா அப்படிங்கிற சூழலும் இருக்கு. ஸோ பாகிஸ்தான் அணி வெளியேறிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐக்கிய அரபு அமீரகம் குரூப் 4க்கு வந்து தகுதி பெறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ ஆசிய கோப்பையை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இந்த சீசன்ல இல்லாமல் போறதுக்கான சூழலும் இருக்கும். இதன் மூலமா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு ஒரு 100 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏன்னா இந்த ஆசிய கோப்பையை வச்சு மட்டுமே பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து தொகையா ஏசிசி, அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கிட்ட இருந்து வழங்கப்படுது. ஸோ அந்த தொகையை அவங்க கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட ஒட்டுமொத்த ஆண்டு வருமானத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6% அப்படின்னு சொல்றாங்க.